ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 மினிட்ஸில் குவிக் அண்ட் ஈஸியாக சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானிலை எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தாளிக்கிறதுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. ரோஸ்டட் சேமியாவாக இருந்தால் அப்படியே டேரெக்டாக குக் பண்ணிடலாம். அன்ரோஸ்டட் பிளெயினாக இருந்தது அப்படின்னா நீங்கள் முதல்ல இந்த எண்ணெய் போட்டதும் முதல்ல அந்த சேமியாவை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் தாளித்ததுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வதக்கி வச்சுருக்கேன். வதங்கினதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் சேமியா எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 கப்பு தண்ணி ஊற்றணும். ஸோ 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதுலேயே வந்து இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ண விடுங்க. அது பாயில் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்மளோட சேமியாவை வந்து அதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி குக் பண்ணும்போது என்ன அது சாஃப்டாகவும் வரும். ஆறுனதுக்கப்புறம் அது உதிரியாக இருக்கும். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் மெத்துன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறிடுச்சு, ஒரு 5-10 நிமிஷம் ஆறிடுச்சு நம்ம பிளேட்டில் வச்சதுக்கப்புறம்னா நல்லா உதிரியாக வந்துடும். உங்களுக்கு வேணால் இன்னொரு 1/4 கப் தண்ணி குறைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி டின்னருக்கும் சரி சேமியா உப்புமா ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.